சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்சை 18 நாளில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 19 நாள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த ஒரு 10 நாள் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இங்கே யாருக்குமே வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னு கிடையாதுங்க, எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகும். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியறதில்ல நிறைய பேருக்கு. யாராவது தப்புன்னு தெரிஞ்சே வந்து திரும்ப திரும்ப பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ திரும்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து சரி பண்ணுறதா பார்ப்பாங்க. ஸோ அது என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 19ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நான் சொல்லுவேன், சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 19ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். காலையில் எப்பவும் போல் நீங்கள் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஹாட் வாட்டர். ஒரு கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டுமே இங்கே எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ராகி இட்லி எடுத்துக்கலாங்க, 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. ஒரு ராகி இட்லியில் கிட்டத்தட்ட 50 கேலரிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3 ராகி இட்லியில் 150 கேலரிஸ் இருக்குது. இது கூட ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க, அதில் 70 கேலரிஸ் இருக்கும். சட்னி ஒரு 50 கேலரிஸ் இருக்கும். டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் 270 கேலரிஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 11 மணி டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்லாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது கொய்யாப்பழம் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அடுத்தது லஞ்சுக்கு ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. இது கூட மீல் மேக்கர் சோயா அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ மீல் மேக்கரை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 150 கேலரிஸ் இருக்குது. சாதத்தில் 130 கேலரிஸ் இருக்குது. டோட்டலாக லஞ்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 280 கேலரிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஈவினிங் 4 மணிக்கு என்ன எடுக்கலான்னா பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. டீ காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னாலும் ஓகே, பெஸ்ட்டு தான். மல்லி டீ, இஞ்சி டீ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டின்னரை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கலாம், ஒரு கப்பு போதும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் பெப்பரு, சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெஜிடபிள் சாலட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் ஒரு 150 கேலரிஸ் பக்கம் வரும் அதிகபட்சமாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கங்க. முட்டையை சாப்பிடும்போது அதிகமாக பசி எடுக்காது, அதுக்காகத்தான் பாயில்டு எக் நான் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக டின்னருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 200 கேலரிஸ் வருது. ஸோ இன்றைக்கி டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா 750 கேலரிஸ் வருதுங்க. இது கூட நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்க, வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100லேருந்து 200 கேலரிஸ் கம்மியாகும். அப்படி பார்க்கும்போது டே 19ல் உங்களுக்கு 600 கேலரிஸ் தான் வருது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களுடைய கேலரிஸை ஒரு 100லேருந்து 200 கேலரிஸை பேர்ன் பண்ண பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 19ல் இந்த கொடுத்துருக்க ஃபுட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகுங்க, ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 20ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.